விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, புதுலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, புதுலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு பலியானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். பிறநலம் நீக்கி சுயநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஜேஎன் மேரி குடும்பத்தினர், பிஜு சவிதா குடும்பத்தினர், பென்னி பிலிப்ஸ் குடும்பத்தினர். கிளவுடியா தேர்விலே நல்ல முறையில் வெற்றி பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். ஜெரோம் விக்டர் 12ஆம் வகுப்பு தேர்விலே நிறைய மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், ஜோ நிஷ்மிதா தேர்விலே அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். ஸ்ரேயஸ் சூசன் இவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வினோத்குமார் விரைவிலே பூரண உடல் உள்ள சுகம் பெற இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டாக்டர் ஆனக் அரிபார் விரைவிலே நோய் நொடிகள் நீங்கி நல்ல உடல் உள்ள சுகம் பெற இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரித்த குஞ்சம்மா, ராமச்சந்திரன், ராணிச்சந்திரன், ஆரோக்கிய ஜபராஜ், ஆரோக்கியம் மற்றும் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாமும் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என் மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மைப்படுத்தி புனிதமாக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர உமது ஆசீரை அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லாம் புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கி செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு
பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிகளுக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப் தாம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குடி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் இருப்பது 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் 3 கோலை முறித்துவிட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப் என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தையை
காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நயப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று இவ்வாறு கூறுகிறது, இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் மீண்டும் கிடைக்குமானால் தண்ணீர் மேடு நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லி.
இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் மீண்டும் கிடைக்குமானால் தண்ணீர் மேடு நோக்கி பாயும். தண்ணி என்னைக்காவது மேட்டை நோக்கி பாயுமா? தண்ணீர் எதை நோக்கி பாயும்? எங்கே பள்ளம் இருக்கிறதோ பள்ளத்தை நோக்கி செல்வது தான் தண்ணீருடைய இயல்பு. அப்போ இந்த பழமொழி சொல்லுது, இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் பதிலுக்கு இரக்கம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் மேடு நோக்கி பாயும். அப்போனா இரக்கம் காட்டுபவர்களுக்கு இரக்கம் எப்போதும் மீண்டும் கிடைப்பது கிடையாது. இன்றைய உலகத்தில் 2 அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. நேற்றைய நற்செய்தியில் கண்டுகொள்ளாமை, நம்ம கூட இருக்கிறவங்கள கண்டுக்கவே கிடையாது, இன்டிஃபரண்ட்டாக இருக்கிறதை பற்றி நேற்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி கொடுத்தது. செல்வந்தரும் அவர் வீட்டு வாசல்ல இருந்து அந்த ஏழை லாசருக்கும் நடந்த நிகழ்வை நேற்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு இந்த உலகம் சந்திக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையை குறித்து நமக்கு கூறுகிறது. இன்றைக்கு வெறுப்போடு மற்றவர்களை அணுகுவது, ஒரு வெறுப்பு உணர்வோடு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்ப்பது இன்றைக்கு ஒரு இயல்பாக மாறி போய்விட்டது. அடுத்தவங்க மேலே கோபம் கொள்ளுகிறது, அடுத்தவர்கள் மேலே பொறாமை கொள்வது, இந்த கோபமும் பொறாமையும் உச்சகட்டத்தில் வெறுப்பாக மாறி இன்றைக்கு பல உறவு நிலைகளை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய உறவுகள் அழிந்து போக காரணம், அல்லது உறவுகளுக்கு பிரச்சனை ஏன் அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அடுத்தவர் மேலே இருக்கிற இந்த கோபமாக காரணம் இருக்கும், அப்படி இல்லைன்னா பொறாமை இருக்கும். இந்த ரெண்டுமே உச்சகட்டத்துக்கு போனால் முழுவதுமாக வெறுப்பு. சொல்லுவாங்கள்ல, மாமியார் உடைத்தால் என்ன சொல்லுவாங்க? மண் சட்டி. அதே மருமக உடைத்தால் பொன் சட்டி. ஏன் காரணம் என்னன்னா, நான் என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன தப்பு செஞ்சாலும், சின்னதாக ஏதாவது செஞ்சால் கூட அதை ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தி பெரிதுபடுத்தி ஒரு பெரிய கோப பார்வையோடு பார்ப்பது இன்றைக்கு நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமாகவே மாறி போய் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம் எப்படி ஒரு சாதாரண நிகழ்வு ஒருவருடைய கொலைக்கு கொண்டு போய் விடுகிறது அப்படின்றத இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாக்கோபினுடைய எத்தனை புதல்வர்கள் இருந்தாங்க? யாக்கோபுக்கு 12. யோசேப்பு எத்தனாவது ஆளு? 11வது ஆள். யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருந்தாங்க. 11வது யோசேப்பு. அவருக்கு அப்புறமா அடுத்த குழந்தை பென்யமின் இன்னும் பிறக்கல. அப்போ அந்த சூழல்ல நடந்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு அந்த வீட்டில் கடைசி பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே தனிப்பட்ட பாசம் அதிகமாக இருக்கும். யாக்கோபுக்கு யோசேப்பு மேல பாசம் அதிகமாக இருக்க காரணம் அவருடைய தாயை அவர் ரொம்ப அதிகமாக அன்பு செய்தார். அதனால யோசேப்பை எப்பொழுதுமே ஒரு சிறப்பானவராக பார்த்தார். இது மற்ற சகோதரர்களுக்கிடையே ஒரு பொறாமையை உண்டு பண்ணுகிறது. இவர் மேல எண்ணற்ற கோபத்தை கொள்ளுகிறார்கள். இந்த கோபத்தை எப்படியாவது தீர்த்து கொள்ளணும் என்கிற ஒரு வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழல்ல தான் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி யோசேப்புக்கு ஒரு கனவு வருகிறது. எல்லாம் அந்த 11 அரிக்கட்டுகள் இருக்கு, இவர் நடுவில் இருக்கிறாரு. அந்த 11ம் இவரை தெண்டனிட்டு வணங்குவது போல ஒரு கனவை, காட்சியை காண்கிறார். காட்சி கண்டதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அன்பு செய்கிற அப்பா கிட்ட மட்டும் சொல்லி இருந்தா பரவாயில்ல, அவ்வளோ வெறுப்புல பொறாமையில் இருக்கிற அண்ணன்க கிட்டையும் சொல்றாரு. தனக்கு வந்த கனவை சொல்லுகிறார். உடனே அண்ணன்களுக்கு இன்னும் கோபம் பத்திக்கிட்டு வருது. எப்போ இவனை தீர்த்து கட்டலாம்? இவன் இருக்கிற வரைக்கும் அப்பாவினுடைய அன்பு நமக்கு கிடைக்காது, அப்பாவினுடைய பார்வை நம்மீது விழாது, ஆகவே இவனை ஒழித்து விடுவது தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய காரியம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது, கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது உணவு கொண்டு போகிற அந்த பொறுப்பை அவங்க அப்பா அவருக்கு கொடுக்கிறாரு. இதுதான் சாக்கு என்று சொல்லி அவரை எந்த அளவுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தோடு அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கூட இருக்கிறவங்களே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சாதாரணமாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. நம்மளை விட ஒரு படி மேலே போறாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனசு அவர்களுக்கு எதிராக பல்வேறு சிந்தனைகளை மனதுக்குள்ளாகவே எழுப்பி விடுகிறது. இன்றைய நற்செய்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு வருகிற வரைக்கும் இருந்த எல்லா நிகழ்வுகளின் சுருக்கமாக சொல்லணும். ஒட்டுமொத்த பைபிளையும் ஒரு நிகழ்வுல ஒரு உவமையில சுருக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த திராட்சை தோட்ட குத்தகையாளர் உவமை கரெக்டா சொல்லும். கடவுள் இந்த உலகை படைத்தார், இந்த உலகத்தை தொழிலாளர்களிடம் ஒப்படைப்பது போல
நம்மிடம் இதனை ஒப்படைத்தார். இந்த மக்கள் சரியாக தங்களுடைய வேலையை செய்யாத பொழுது அதனுடைய அந்த பலனை அனுபவிக்க கடவுளால் இயலாத போது ஆட்களை அனுப்புகிறார். அந்த பலனை பெற்று வரும்படி எண்ணற்ற இறைவாக்கினர்கள் வந்தாங்க. ஒரு இறைவாக்கினர்களை கொன்றார்கள், ஒரு இறைவாக்கினர்களை அடிச்சாங்க, எரேமியாவெல்லாம் பாழுங்கணத்துல தள்ளி விட்டாங்க, என்னென்னவோ சித்திரவதைகளை படுத்தினார்கள், எத்தனையோ பேரை கொலை செய்தார்கள், எல்லாமே செய்து முடித்தார்கள். இறுதியாக தன்னுடைய மகனை நம்புவார்கள் என்று சொல்லி இயேசுவை இந்த உலகிற்கு கடவுள் அனுப்பினார். அந்த இயேசுவுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. கடைசியாக கடவுள் தீர்ப்பின் போது இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னால், தீர்ப்பின் போது கடவுள் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால், நம்மை பார்த்து என்ன செய்வார், என்ன சொல்வார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நாம் இறையாட்சிக்குள் உட்படுவது முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ கடமைகளை சரியாக செய்கிற பொழுதுதான் நாம் இறையாட்சிக்கு உட்பட முடியும். கடவுளுடைய பார்வையில் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆலயத்திற்கு போறேன், ஜெபம் பண்றேன், அதோடு என்னுடைய கடமை முடிந்தது என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்வின் முழுமை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எல்லோரையும் அன்போடு பார்ப்பது, பொறாமையின்றி, வெறுப்பின்றி, பகைமையின்றி மற்றவர்களை அன்போடு கரிசனையோடு அணுகுவதில் தான் கிறிஸ்தவ வாழ்வின் முழுமை இருக்கிறது. இன்றைக்கு இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு பொறாமை உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு பகைமை உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்மை வளர விடாது, மாறாக நம்மை அழிவுக்கு அழைத்து செல்கிறது என்று அர்த்தம். இவங்க யார் மீது பொறாமைப்பட்டார்களோ அந்த யோசேப்பை கடவுள் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தினார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் மீது அவ்வளவு பொறாமைப்பட்டார்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும். இவை இருந்தா நாம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவை அழிப்பதில் முழுமையான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். முயற்சியை மேற்கொண்ட பரிசேயர்களின் சதுசேயர்களுடைய பெயர்கள் இன்னைக்கு நம்ம யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? யாருக்குமே ஞாபகம் கிடையாது. அவர்கள் எல்லாம் நினைச்சாங்க இயேசுவை கொன்றுவிட்டால் எல்லாம் முடிஞ்சிடும், நாம இதுக்கப்புறம் செழிப்பா சிறப்பா வாழலாம் நினைச்சாங்க. ஆனா இந்த உலகம் அவர்களை நினைவில் கொள்ளவில்லை. அவருடைய நினைவே இன்றைக்கு யாருக்கும் கிடையாது. அவருடைய ஒருவர் பெயர் கூட எந்த புத்தகமும் பதிவு செய்யவில்லை. அன்புக்குரியவர்களே, ஆனால் இயேசுவின் ஆட்சி இன்றைக்கு உலகமெங்கும் பறந்து இருக்கிறது. யாரை கொலை செய்தால் எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சாங்களோ அவருடைய ஆட்சி இன்றைக்கு மிகவும் செழிப்பாக எல்லா பூமியின் கடை எல்லை வரைக்கும் சென்று அடைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் வெறுப்பு கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்துல பகைமை இருக்குன்னு சொன்னா, பொறாமை இருக்குன்னு சொன்னா அது நம்மை அழிவுக்கு அழைத்து செல்லுகிறது. நாம் அழிவின் பாதையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியில யார் மீதாவது உங்களுக்கு பொறாமை இருக்கு, பகைமை இருக்கு, ஒரு வெறுப்புணர்வு இருக்கு, ஒரு சிலரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பத்திக்கிட்டு வருது அப்படின்ற உணர்வு இருக்குன்னா இன்றைக்கு அவர்களை இறைவன் பாதத்துல ஒப்பு கொடுப்போம். அத்தகைய நபர்களுக்காக இந்த திருப்பலியில நாம் ஜெபிப்போம். கடவுளே, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு நிலையை ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு நல்ல சூழலை கொடுங்க, ஒரு ஆரோக்கியமான கண்ணோட்டத்தோடு இந்த உறவுகளை அணுகக்கூடிய பாக்கியத்தை, மனநிலை மாற்றத்தை எனக்கு கொடுங்க என்று இந்த திருப்பலியில நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து வருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று வெளியேற்றுக் ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம்மடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் ஏவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் ஏவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்கினியவர்கள், இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி.
Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. தாகமாயிருப்போரே என்னிடம் வாருங்கள், தேயவினில் நான் கொடுக்கும் ஊற்றினில் பருகுங்கள். தாகமாயிருப்போரே என்னிடம் வாருங்கள், தேயவினில் நான் கொடுக்கும் ஊற்றினில் பருகுங்கள். ஜீவனாயிருக்கின்றே என்னிடம் வாருங்கள், ஜீவனாயிருக்கின்றே என்னிடம் வாருங்கள். பாவங்களை கழுவிவிடும் அருவியில் நனைந்திடுங்கள். பாவங்களை கழுவிவிடும் அருவியில் நனைந்திடுங்கள்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை எழவிடும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் மனதிற்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறியச் செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்கள் அனைவரிலும் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக.
என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பான இறை மக்களே, இப்பொழுது நாம் தியானிக்க போகும் சிலுவை பாதையானது நாம் ஏதோ தவக்காலங்களில் கடமைக்காக திருப்பலியை கண்டோம், சிலுவை பாதையை ஒருவர் வாசிக்கிறார், நாம் கேட்டோம் என்று சென்று விடாமல், நான் வாசிக்கும் வார்த்தைகளை உங்கள் செவிகளில் வாங்கி ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து இந்த சிலுவை பாதையை பக்தியோடு தியானிப்போம். அதேபோல் நான் ஒவ்வொரு சிலுவை பாதைக்கு முன்னாலும் சொல்லும் ஜெபத்திற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, நான் சொல்லும் இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்ல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் என்று சொல்லவும். அதுபோல் சிலுவை பாதை ஜெபம் முடிந்த பின்பு, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நான் சொல்ல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாருக என்று எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த சிலுவை பாதையை தியானிப்போம். தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். முதல் நிலை, இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு குற்றமும் அறியாதவர் நீதியின் தேவன் குற்றவாளி கொண்டீர். நீதியற்றவர்கள் குற்றவாளிகளின் நீதியின் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று கூறிய இயேசுவின் அன்பு பணிக்கு கிடைத்த முதல் பரிசு சிலுவை சாவு என்ற தீர்ப்பு. ஏன் இந்த அநியாய தீர்ப்பு? இயேசு நமக்காக கடவுளின் நிலையில் இருந்து மனித நிலைக்கு இறங்கி வந்து நம்மை அன்பு செய்து எல்லோரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக தன்னையே தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்க முன்வந்தாரே, அதற்காகவா? சதுசேயர்கள், பரிசேயர்கள், மூப்பர்களின் தலைவர்கள், தலைமை குருக்கள் ஆகியோரின் வெளிவேடத்தை வெட்ட வெளிச்சமாக்கினாரே, அதற்காகவா? மக்கள் எல்லோரும் இவரின் போதனைகள் புதுமைகளை பார்த்து மலைத்து போய் இவரை அரசராக்க முடிவெடுத்தார்களே, அதற்காகவா? நாமும் இந்த கூட்டத்தினரைப் போல் நம் சுயநலத்திற்காக மற்றவர்களை தீர்ப்பிட அழகையினால் சோதிக்கப்படுகிறோமா?
நாம் நம் வாழ்வில் இதுவரை எத்தனை முறை மற்றவர்களை நம்முடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, நாம் நம்மை நல்லவர்கள் என்று வெளிக்காட்டுவதற்காக உண்மை தெரிந்திருந்தும் குற்றமற்றவர்கள் என்று அறிந்திருந்தும் பிறரை தீர்ப்பிட்ட நாட்கள் எத்தனை, நிகழ்வுகள் எத்தனை. பிலாத்துவை குறை கூறும் நாமும் பிலாத்துவின் வாரிசுகள் தானே? சிந்திப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ நல்லாடி நடக்கிறா கல்வாரி பயணத்தில். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, என்னிடம் வாருங்கள் என்று கூறிய இயேசு நம்முடைய பாவச் சுமைகளை சிலுவை மரமாக சுமந்து செல்கிறார். இதுவரை குற்றவாளிகளின் தோள்களின் மேல் மட்டுமே சுமத்தப்பட்ட சிலுவை முதல் முறையாக குற்றமற்ற இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அன்று இயேசு மக்களின் பாவச் சுமையை இறக்கி வைத்தார். வறுமை என்னும் சுமையை போக்கினார். நோயுற்றோர், ஊனமுற்றோரின் மனச்சுமையை தீர்த்து வைத்தார். மரணம் என்ற சுமையை நிறுத்தி வைத்தார். தீய ஆவி பிடித்தவர்களின் சுமையை அவிழ்த்து விட்டார். இவர்களின் இந்த சுமைகளை இறக்கி வைத்த, தீர்த்து வைத்த இயேசுவின் சிலுவை சுமையை தாங்கி பிடிக்க ஒருவரையும் காணவில்லை. இவர்கள் இன்று தெரியாமல் செய்கின்ற இந்த பாவ காரியங்களை நாளை தவறு என்று தெரிந்தவுடன் மனம் வருந்தி திருந்தி வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் இழைத்த எல்லா கொடுமைகளையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு பாரமான சிலுவையை சுமந்து செல்கிறார் தேவமைந்தன். ஆனால் நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்திருந்தும் உள்ளத்திலும் உடலிலும் நம் பாவச் செயல்களால் இயேசுவை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறோம். சிந்திப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறா கல்வாரி பயணத்தில். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தடுக்கி விழும் யாரையும் ஆண்டவர் தாங்குகிறார். தாழ்த்தப்பட்ட யாரையும் தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தியவர் வீதியின் நடுவில் மண்ணில் விழுந்து கிடக்கிறார். 40 நாள் நோன்பிருந்த இயேசு அழகையின் சோதனையினால் பாவத்தில் விழவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு விசுவாசத்தின் ஆழத்தை கற்பிக்க நடுக்கடலில் நடந்தபோதும் கீழே விழவில்லை. காரணம், கெத்செமனி தோட்டத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, உள்ளமோ ஊக்கமுடையது, ஆனால் ஓனுடலோ வலுவற்றது என்று கூறிய அந்த வார்த்தை இயேசுவிற்கு
இங்கு அனுபவமாகிறது. அவர் உள்ளம் விரும்பினாலும் அவரது உடல் ஒத்துழைக்கவில்லை. அதனால் தான் இயேசு தடுமாறி கீழே விழுகிறார். இயேசு கல்வாரி பாதையில் முதல் முறை மண்ணில் விழுந்தபோது என்ன நினைத்திருப்பார்? மண்ணிலிருந்து தானே நான் உன்னை வடிவெடுத்தேன், நீ விண்ணிற்கு வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த என்னை அந்த மண்ணிலே விழ வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்களே என்று மனம் நொந்து போயிருப்பார். வீழ்ச்சி என்பது வாழ்வின் ஒரு கட்டம்தான், அது வாழ்வின் முடிவல்ல. இன்று நம் வாழ்வில் நாம் எப்படியெல்லாம் பாவத்தில் விழுகிறோம். இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாத போது, பிறரை வெறுத்து ஒதுக்கும் போது, பிறரின் துன்பத்தை போக்க துயர் துடைக்காமல் இருக்கும்போது, வெளிவேடக்காரர்களைப் போல வாழும்போது, நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் இயேசுவை நாடிச் சென்று நிறைவேறிய பிறகு இயேசுவை உதறி தள்ளும்போது சிந்திப்போம். எங்கள் மேலில் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேலில் இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ கல்லாடி நடக்கிறார் கல்வாரின் பயணத்தில். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். சில சந்திப்புகள் சங்கடத்தை தருகின்றன, சில சந்திப்புகள் சந்தேகத்தை தருகின்றன, சில சந்திப்புகள் சந்தோஷத்தை தருகின்றன. அன்னை மரியாள் இயேசுவை கல்வாரி வழியில் சந்தித்தது நிச்சயமாக சங்கடத்தையோ சந்தேகத்தையோ கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. மாறாக இயேசுவுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்க வேண்டும். இயேசுவை கரித்தரித்தது முதல் இயேசுவின் இந்த கல்வாரி பயணம் வரை ஒவ்வொரு செயலையும் தன் உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தவள் அன்னை மரியாள். கல்வாரி பயணம் துவங்கியது முதல் தன் மகனை பின்தொடர்ந்து வருகிறாள். சென்று வா வென்று வா என்று தன் பிஞ்சு குழந்தையை நெற்றி திலகமிட்டு போர்க்களத்திற்கு அனுப்பும் வீர தாயைப் போல தன் மகன் இயேசுவை மனிதகுல மீட்புக்காக கல்வாரி பலிக்காக அனுப்பி வைத்தவள் தானும் உடன் செல்கிறார். நிச்சயமாக இயேசுவின் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். கனமான சிலுவை கூட தண்ணீரில் கரையும் உப்பு போல இருந்திருக்கும் இயேசுவுக்கு. அன்னையின் சந்திப்பு பாசப்பார்வை இயேசுவின் சிலுவை பயணத்தை தொடர வைக்கிறது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். ஐந்தாம் நிலை, சிலுவையை சுமக்க இயேசுவிற்கு சீமோன் உதவி செய்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர்.
ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மணுமகன் இயேசு மண்ணில் அவதரிக்க அன்னை மரியாள் கருவறை தேவைப்பட்டது. யூத சமுதாயத்தில் வளர வளர்ப்பு தந்தை சூசையப்பர் தேவைப்பட்டார். கல்வாரி மலையில் சிலுவை பயணம் தொடர்ந்து நடைபெற சீரேனே ஊரனாகிய சீமோனின் உதவி தேவைப்பட்டது. மனிதன் என்பவன் தீவு அல்ல, சேர்ந்து வாழ வேண்டியவன். நீ எனக்கு தேவை, நான் உனக்கு தேவை என்ற உணர்விலே வாழ வேண்டியவர்கள், உதவி செய்ய வேண்டியவர்கள் என்பதை இயேசு இந்த நிலையில் உணர்த்துகிறார். இயேசுவோடு சிலுவை சுமக்கும் பாக்கியம் 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்நியன் ஒருவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நம் தேவன் 1000 அடிகளை எடுத்து வைப்பார் என்பது தெளிவாகிறது. இன்று உதவி செய்பவர்களை விட உபத்திரம் செய்பவர்கள்தான் அதிகம். நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கும் மனிதர்கள் ஏராளம். பிற மனிதனுக்கு தேவை என்று தெரிந்தும் உதவிக்கரம் நீட்ட மறுப்பவர்கள் ஆயிரம். பிறர் துன்புறும் போது பாவம், பரிதாபம் என்ற வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு உதவி செய்யாமல் இருக்கிறோம். ஆண்டவனை கும்பிட்டு அடுத்தவருடைய நலனில் அக்கறை காட்டாமல் இருந்து விடுகிறோம். பரமனுக்கு பூமாலை போட்டுவிட்டு பாமரர்களுக்கு புழுதி வாரி இறைக்கின்றோம். கடவுளுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கின்றோம். நாம் சீமோனாக மாறுவது எப்போது? சிந்திப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். 6ஆம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். பெண்கள் ஒரு பொருட்டாக கருதாத யூத சமுதாயத்தில் இயேசுவின் இரத்தக்கரை படிந்த முகத்தை துடைக்க துணிவில்லாத கூட்டத்தில் வெரோனிக்காள் துணிந்து முன்னேறுகிறாள். ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது, சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற சொற்றொடர்கள் உண்மையாகின்றன. துன்பத்தின் விளிம்பில் துவண்டு சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவின் முகத்தை துணிந்து வந்து துடைக்கிறாள் வெரோனிக்காள். இயேசுவிடம் இருந்து ஆறுதலை, அடைக்கலத்தை, சுகத்தை, இன்பமான வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் துன்பத்தினால், சோர்வினால் வாடும் இயேசுவை தனியே விட்டுவிட்டு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த நேரத்தில் இவள் மட்டும் துணிவுடன் செயல்படுகிறாள். உணவை பெற்றுக்கொண்டவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் முள்முடி குத்திய நேரத்தில் முகமெல்லாம் இரத்தம் வழியும் மட்டும் இயேசுவுக்காய் இந்த காரியத்தை துணிந்து செய்கிறாள் வெரோனிக்காள். துன்பமான இந்த நேரத்திலும் கூட வெரோனிக்காளின் துணிச்சலைக் கண்டு பாராட்ட வேண்டும், பரிசை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இயேசுவுக்கு இயல்பாக வெளிப்படுகிறது. விளைவு, தன்னுடைய திருமுகத்தை துணியில் பதிக்கின்றார். வெட்கப்படாத வெரோனிக்காளுக்கு விலை மதிப்பில்லாத வீரத்தின் பரிசு. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பேர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேர் இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பருவனவாக. ஆமென். ஆமென். என் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். 7ஆம் நிலை. சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். இயேசு முதல் முறை கீழே விழுந்து எழுந்தபோது சந்தித்து ஆறுதல் அளிக்க அன்னை மரியாள், வற்புறுத்தலால் உதவி செய்ய சீமோன், இரத்தக்கரை படிந்த முகத்தை துடைக்க வெரோனிக்கால் போன்றவர்கள் விரைந்தார்கள். எனவே இயேசுவின் சிலுவை பயணம் தொடர்ந்தது. இருப்பினும் 2வது முறையாக இயேசு கீழே விழுகிறார். அவரது உடலில் உண்டான காயங்களால், உள்ளத்தில் உருவான மனப்புண்களால் உருகுலைக்கப்படுகிறார். எனவே இடறி மறுபடியும் கீழே விழுகிறார். கால்கள் தடுமாறி கல்வாரி வலையில் விழுந்தாலும் அவரது கண்ணுக்கு தெரிவது கடவுளின் திட்டம் மட்டுமே. இறையரசில் மண்ணில் உருவாக்கிட வேண்டும் என்ற ஆன்ம தாகம் அவருக்கு சக்தியை கொடுக்கிறது. விழுந்தாலும் துளிர்விடும் ஆலமரம் போல, கிளைகளை வெட்டினாலும் விண்ணை நோக்கியே வளரும் மரங்களைப் போல இயேசு மீண்டும் எழுகின்றார். கல்வாரி பயணத்தை தொடர்கின்றார். விதைப்பது மடிவதற்கல்ல, மலர்வதற்கே என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பேர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். 8ஆம் நிலை. தனக்கு ஆறுதல் சொல்ல வந்த எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். மெழுகு உருகுகிறதே என்று வருந்தாதே, விதைகள் மடிகின்றனவே என்று மறுவாதே, வேர்கள் சருகாகின்றனவே என்று சலிப்படையாதே. அவையெல்லாம் மனிதா, உன் நலனுக்காக என்று சொல்வதைப் போல இயேசுவை பரிதாபப்பட்டு வருத்தப்பட்டு அழும் பெண்களை நோக்கி, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு கூறுகிறார். தனது துன்பத்திற்கு நடுவிலும் இயேசுவின் இதயம் பிறருக்காக ஏங்குகிறது. ஏன்? காரணம், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று ஆர்ப்பரித்தவர்கள் அறையுங்கள் சிலுவையில் என்று திசை மாறியதால். பலன் அனுபவித்தவர்கள் இயேசுவுக்கு எதிராக முழக்கமிட்டதால் இயேசு இவ்வாறு கூறுகிறார். அற்புதங்கள் அடையாளங்களுக்காக மட்டுமே குழந்தை இயேசுவிடமும் வேளாங்கண்ணி அன்னியிடமும் புனித அந்தோனியாரிடமும் சென்றுவிட்டு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவராக இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் அன்றாட வாழாத போது இன்றும் இயேசு உங்களுக்காக அழுங்கள் என்பார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். 9ஆம் நிலை. நம் பாவத்தின் பாரங்கள் தாங்காமல் இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். சுட்டெரிக்கும் சூரியன், கரடுமுரடான கல்வாரி பாதை, கசையடிகள், தலையில் முள்முடி, தாங்க முடியா சிலுவை, இவைகளை நினைக்கும் போது இயேசு 3 முறை மட்டும்தான் விழுந்தாரா? இல்லை, இல்லை, அதற்கு மேலும் எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருடைய சிந்தனையில் ஏற்படுவது இயற்கை. நாம் விவிலியத்தை ஆராய வேண்டும். வேதாகமத்தில் 3, 7, 40 என்ற எண்கள் முழுமையை சுட்டி காட்டுகின்றன. திருத்துவத்தின் எண்ணிக்கை 3. யோனாஸ் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தது 3 நாட்கள். பாலன் இயேசுவை தரிசிக்க வந்த ஞானிகள் 3 பேர். தாவார் மலையில் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் 3 பேர் என்று எண்ணிக்கொண்டே போகலாம். இந்த நிலையில் நாம் யோசிக்க வேண்டியது என்ன? இயேசு முழுமையாக பாடுபட்டார், மனித நிலையிலே பாடுபட்டார், துன்பத்தின் எல்லையை ஏற்றுக்கொண்டார். நாம் நிறைவு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பாடுகளை நிறைவு செய்தார். நாமும் நிறை உண்மையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை 3 முறை விழுதல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். திருப்பாடுகளின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரித்தெடுக்கிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். உன் மேலாடையை யாராவது கேட்டால் உன் உள்ளாடையையும் சேர்த்து கொடு என்று சொன்னவர் கேலி கூத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஆடை இழந்து நிர்வாணமாக்கப்படுகிறார். எல்லோருக்கும் முன்பாக உண்மை உருகுலைக்கப்படுகிறது. நேர்மை நேருக்கு மாறாக நடத்தப்படுகிறது. அன்பு அலைக்கழிக்கப்படுகிறது. நீதி நிலை தடுமாறி போகிறது. இரக்கம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்றது. பொறுமை பொசுக்கப்படுகின்றது. தாழ்ச்சி தத்தளிக்கின்றது. எளிமை எள்ளி நகையாடப்படுகின்றது. இவ்வாறு உன்னத கடவுளின் மனநிலை மதிக்கப்படாமல் மறைக்கப்பட்டு மிதிக்கப்படுகிறது. ஆனாலும் இயேசு இன்று வரை அவரின் அன்பை நமக்கு ஆடையாக உடுத்தி நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக. அவர் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்ப்பது நம்முடைய வெளித்தோற்ற மாற்றம் அல்ல, மாறாக
உண்மையான உள்ளத்தின் மாற்றத்தைத்தான். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனமாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறா கல்வாரி பயணத்தில். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். பரமபிதாவின் பாதையில் நடந்து வந்த இயேசுவின் பாதங்களை ஆணிகளால் துளைக்கிறார்கள். ஏற்ற தாழ்வுகளால் நொறுக்கப்பட்டு ஏழைகள், அனாதைகள், பாவிகள் என்று பட்டம் சுற்றப்பட்டு பரிதவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு கரம் நீட்டிய இயேசுவின் கரங்களை ஆணிகளால் துளைக்கிறார்கள். தொழு நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய, அவதிப்பட்டவர்களை அரவணைத்த ஆண்டவன் இயேசுவின் அற்புத கரங்களை ஆணிகளால் துளைக்கிறார்கள். 3 ஆணிகளால் இயேசுவை முழுவதுமாக பதம் பார்க்கின்றனர். இதுவரை இயேசுவை காயப்படுத்தியது போதாதென்று ஆணியால் அறைகிறார்கள். உடலில் இருக்கும் எஞ்சிய இரத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கைகளையும் கால்களையும் தான் அவர்களால் சிலுவையில் சிறைபிடிக்க முடிந்தது. ஆனால் இயேசுவின் மீட்பின் தாகத்தை, விடுதலையின் வேட்கையை அவர்களால் சிறைபிடிக்க முடியவில்லை. இன்று நமது இந்திய நாட்டை ஜாதி, சமயம், மொழி என்ற 3 ஆணிகள் குத்தி கிழிக்கின்றன. செய்தித்தாள்கள் எல்லாம் இரத்த வாடையே வீசுகின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் வெளிவரும் செய்தித்தாள்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற மும்முனை தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றது. நம்மில் ஜாதி, சமயம், மொழி என்ற பாகுபாடுகள் இருப்பதால், அவை வெறியாக மாறி வருவதால் இயேசுவை இன்னும் நாம் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறா கல்வாரி பயணத்தில். 12ஆம் நிலை. நமக்கு மீட்பை வழங்க வந்த இயேசு நமக்காக உயிரை கொடுக்கின்றார். இறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்ற போதனையை சாதனையாக்குகிறார் இயேசு. நானோ ஆடுகள் உயிர் பெறும்படி வந்தேன், அதை மிகுதியாயின் பெரும்பொருட்டே வந்தேன் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்தி, என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இந்த வேளையில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த காட்சியை நினைவுக்கு கொண்டு வருவோம். அப்போது அவர் பேசிய வார்த்தைகளை தியானிப்போம். தந்தையே, தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்?
துன்பத்தின் உச்சியிலும் கூட இயேசு சங்கீத வரிகளை ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மன்றாடி உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஜெபியுங்கள் என்ற தனது போதனையை வாழ்வாக்குகிறார். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவுகூரும் என்று மனமாறிய கள்வனுக்கு இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று பரலோகத்தை பரிசாக வழங்குகின்றார். அது மட்டுமா, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை என்றும் பாதுகாக்க இதோ உன் தாய் என்று தேவதாயை நமக்கு தாயாக கொடுக்கிறார். இனி நிறைவேறுவதற்கு ஒன்றுமில்லை, கொடுக்க வேண்டியது ஒன்றுமில்லை, நிகழ்த்தப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. எனவேதான் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரக்க கூறி ஆவியை துறக்கிறார். தேவகுமாரா கேட்கிறதா எங்கள் தியான கீதம் கேட்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா எங்கள் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உமது கண்கள் எங்களை மட்டும் பார்க்கிறதா? எங்களை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா? எங்கள் அழுகுரல் உமக்கு கேட்கிறதா? உம்மை காண வெளி கொடுத்தாய், உம்மை பாட மொழி கொடுத்தாய், உம்மை காண வெளி கொடுத்தாய், உம்மை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். உம்மை நினைத்தே உருகிவிட்டோம், எங்களை உமக்கே கொடுத்து விட்டோம். உம்மை நினைத்தே உருகிவிட்டோம், எங்களை உமக்கே கொடுத்து விட்டோம். உமக்கே எங்களை கொடுத்து விட்டோம். தேவகுமாரா கேட்கிறதா? எங்கள் அழுகுரல் உமக்கு கேட்கிறதா? கண்ணீர் வெள்ளம் வருகிறது, கர்த்தரின் பாதம் தொடுகிறது. எங்கள் கண்ணீர் வெள்ளம் வருகிறது, கர்த்தரின் பாதம் தொடுகிறது. எங்களைப் போலே ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகிறது. எங்களைப் போலே ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகிறது. உம்மை நினைத்தே உருகிவிட்டோம், எங்களை உமக்கே கொடுத்து விட்டோம். உம்மை நினைத்தே உருகிவிட்டோம், எங்களை உமக்கே கொடுத்து விட்டோம். உமக்கே எங்களை கொடுத்து விட்டோம், உமக்கே எங்களை கொடுத்து விட்டோம். தேவகுமாரா
கேட்கிறதா? எங்கள் அழுகுரல் உமக்கு கேட்கிறதா? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கிறார் கல்வாரி பயணத்தில். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடலை அன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். வார்த்தையால் உலகத்தை படைத்து வார்த்தை மனுவுருவாகி வார்த்தையால் நம்மோடு உறவாடும் இறைவன் சர்வத்துக்கும் காரணகர்த்தா, சகல நன்மைக்கும் சுருபியானவர் சடலமாய் அன்னையின் மடியில் 33 ஆண்டுகளுக்கு முன் பாலன் இயேசுவை பாலூட்டி சீராட்டி தோள் தட்டி நடைப்பழக்கிய அன்னை மரியாள் தன்னுடைய மடியை பாடையாக்கி சடலமாய் சாய்ந்து போன தன் மகனை தோளில் தாங்கிய போது அவருடைய இதயம் எப்படி வேதனையடைந்திருக்கும்? சிறிது நேரம் சிந்திப்போம். பாலன் இயேசு 12 வயதில் காணாமல் போன போது அடைந்த துக்கத்தை விட, வேதனையை விட பன்மடங்கு துன்பத்தை, வேதனையை உணர்ந்திருப்பாள் அன்னை மரியாள். சமுதாயத்தில் சாய்ந்து போனவர்களையெல்லாம் தூக்கி நிறுத்திய இயேசுவை இப்பொழுது தாங்கி பிடிக்கக்கூட ஒருவரும் இல்லை. மாதாவின் நெஞ்சம் எப்படியெல்லாம் பதைபதைத்திருக்கும். பாலன் இயேசுவை பெற்றெடுக்க இடமில்லாமல் அலைந்த நேரங்கள், பிறந்த இயேசுவை தொலைக்க நினைத்த ஏரோதின் கொலைவெறியிலிருந்து தப்பிக்க பச்சை மேனியோடு இரவோடு இரவாக எகிப்திற்கு தப்பி ஓடிய காட்சிகள் அனைத்தும் அன்னையின் நினைவலையை நிருடிக்கொண்டிருந்தாலும் இந்த கல்வாரி காட்சியே கொடியதாய், நினைவில் நீங்காததாய் நிச்சயம் இருந்திருக்கும். இருப்பினும் இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறாள் அன்னை மரியாள். கல்வாரி பலியாய் கரைந்து போன கர்த்தர் இயேசுவை கண்ணீரோடு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு சிலுவையில் தொங்கிய போது அருளப்பரிடம், இதோ உன் தாய் என்று ஒப்படைத்ததற்கு இதைவிட பெரிய சான்று எது இருக்க முடியும்? இதோ உன் மகன் என்று அருளப்பர் வழியாக மனுக்குலம் முழுவதையும் அன்னையிடம் ஒப்படைத்ததற்கு இதைவிட காரணம் தேவை இருக்குமா? அன்னையிடம் அருளப்பரை ஒப்படைத்த இயேசு தன்னுடைய பூத உடலை அன்னையின் மடியில் ஒப்படைக்கின்றார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் தேவன் தோள்களில் என் பாவ சுமைகளோ தள்ளாடி நடக்கின்றார் கல்வாரி பயணத்தில். 14ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். விதைப்பது மடிந்தால் ஒழிய புத்துயிர் பெறாது என்ற சின்னப்பரின் வார்த்தைகள் வாழ்வு பெறுகின்றன.
இயேசுவின் இறப்புதான் நமது மறுவாழ்வுக்கு, விண்ணக பிறப்புக்கு வழிவகுக்கின்றது. லட்சியவாதிகள் புதைக்கப்பட மாட்டார்கள், விதைக்கப்படுவார்கள் என்ற பொன்மொழி புத்துயிர் பெறுகின்றது. இயேசுவின் பூத உடலைத்தான் புதைத்தார்கள். ஆனால் பூவுலகில் அவர் போதித்த உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, தூய்மை, எளிமை என்ற மதிப்பீடுகள் புத்துயிர் பெறுகின்றன. இயேசுவின் கல்லறைக்குத்தான் அடைப்பு வைத்தார்கள். ஆனால் இயேசுவின் கடந்த கால வாழ்க்கைக்கு அவர்களால் அடைப்பு வைக்க முடியவில்லை. இந்த நிலையிலும் கூட இயேசு அருமையான பாடம் ஒன்றை நமக்கு கற்றுத்தருகிறார். நரிகளுக்கு வலைகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்ற போதனையை சாதனையாக்குகிறார். தனக்கு என்று சொந்த கல்லறை கூட இல்லாமல் மாற்றான் கல்லறையில், அரிமத்தியா சூசை கல்லறையில் மணுமகன் தலை சாய்க்கிறார். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆமென். புனித போப்பாண்டவர் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து அவரிடம் ஒப்படைத்த இந்த திருச்சபை அவர் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வழிநடத்தவும், அவரோடு இணைந்து பணி செய்யும் கர்தினாட்கள், ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் இவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தையும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை நல்வழியில் நடத்தவும் அவர்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.